கிடிமனம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மகேஷ் வீட்டுக்கு வராரு. அஞ்சலிக்காக காஃபி போட்டுட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து லக்ஷ்மி மகேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. அவங்களோட காலை பார்த்ததுமே இவங்க எதுக்காக நமக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அலட்சியமாக அவங்களோட காலை அட்டன் பண்ணாமல் விட்டுடுறாரு. கொஞ்சம் நேரம் பொறுத்து அஞ்சலி கிச்சனுக்கு வராங்க. அப்போ திரும்பவும் லக்ஷ்மி வந்து கால் பண்ணுறாங்க. அப்போ அஞ்சலி வந்துட்டு அந்த மொபைலை பார்க்க மாட்டாங்க. யாரோ கால் பண்ணுறாங்க பாருங்கள், சீக்கிரம் எடுத்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உடனே மகேஷ் வந்துட்டு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி போய்ட்டு அந்த மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. உன்னோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க, நீயே பேச அப்படின்னு சொல்ல என்கிட்ட பேசணுன்னா என் நம்பருக்கு பண்ண மாட்டாங்களா, உங்ககிட்ட தான் ஏதாவது சொல்கிறதுக்கு பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மகேஷ் அட்டன் பண்ணி பேச லக்ஷ்மி வந்துட்டு அஞ்சலி பற்றி ரொம்ப கவலைப்பட்டு பேசுவாங்க. அஞ்சலிக்கு அந்த வீட்டில் வேறு யாரும் இல்லை, அஞ்சலிக்கு வேறு உடம்பு சரியில்லை, நீங்கள் தான் அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இருந்தாலும் லக்ஷ்மிக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும். அஞ்சலி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்ல அவங்க எல்லாரும் வீடியோ கால் போட்டு பேசலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வீடியோ கால் போடுறாங்க. அஞ்சலி அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க. அதை பார்க்க மகேஷ்க்கு பயங்கர டென்ஷன் ஆகும். அங்கேயே பக்கத்தில் இப்படி அப்படியே நடந்துக்கிட்டே இருப்பார். அப்போ கொஞ்சம் நேரம் பொறுத்து முருகன் வந்து அஞ்சலி கிட்ட பேசுகிறாங்க. அப்போ முருகன் வந்து மகேஷை கேட்குறாங்க. மகேஷை கேட்டதுமே வந்து மகேஷ் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அஞ்சலி வந்து மகேஷை பேச சொல்கிறாங்க. அப்படியே வீடியோ கால் முன்னாடி வந்து உட்கார்றாரு. உட்காந்ததுமே மகேஷை வந்து அவரால் பார்க்கவே முடியாது. உடனே வந்து அந்த மொபைலை கையில் வாங்குற மாதிரி வாங்கி அந்த காலை வந்து அப்படியே கட் பண்ணிடுவார். கட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் திரும்பவும் என்ன கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அஞ்சலி வந்துட்டு இல்லை நான் பேசிட்டேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லிடுறாங்க. உடனே அஞ்சலி ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்க. அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டே பேசுனதுனால வந்து அப்படியே அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ மகேஷ் வந்து என்னாச்சு ஏன் அழற அப்படின்னு கேட்க இல்லை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசினல அதை ஒரு மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆக அப்போ மகேஷ் வந்து யோசிக்கிறாரு, இது என்ன அவங்க அம்மா அப்பா அவங்க குடும்பம்னா அப்படியே வந்து உயிரே விடுறாளே, ஆனால் நம்மக்கிட்ட வந்து இருக்கும்போது நம்மக்கிட்ட பேசும்போது வந்து இவ்வளோ சந்தோஷமாலாம் இருக்க மாட்டாளே, அப்போ இவளுக்கு நான் யார் அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். இன்னொரு பக்கம் துளசி வந்து வெற்றியோட வீட்டுக்கு போகிறாங்க. அது எப்படி நடக்குதுன்னா வெற்றி வந்து அவங்க அண்ணிக்கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்க. அப்போது அவங்க அண்ணி வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. உடனே வந்து துளசி ஒர்க் பண்ணுற அந்த எம்டிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி வந்து அவங்கக்கிட்ட தான் எல்லா ஃபைல்ஸ் ஐடி ரிட்டர்ன் ஃபைல்ஸ் அந்த சிஏ கிட்ட தான் எல்லாமே இருக்கும், அவங்க வந்து சைன் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபைலை கொடுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணி வந்து கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு சரி எப்போவும் வரவர்கிட்ட நான் கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை எப்போவும் வரவர் வேண்டாம், இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலானது, அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்து அனுப்புங்க, உங்கள் கம்பெனியில் புதுசாக யாராவது ஜாயின் பண்ணியிருக்காங்களா அவங்கக்கிட்ட வந்து கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது கேட்டதுமே வந்துட்டு சரி வேறு ஒருத்தர் இருக்காங்க அவங்க பேர் துளசி அப்படின்னு சொன்னதுமே அவங்களே அனுப்புங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி நான் அவரும் வந்துட்டு துளசியை கூப்பிட்டு நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், அந்த வீட்டுக்கு போய்ட்டு இந்த ஃபைலில் வந்து சைன் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு துளசிக்கிட்ட அந்த ஃபைலை வந்து கொடுத்து அனுப்பிடுறாங்க. வீட்டில் வெற்றிக்கு எங்கே பார்த்தாலும் வந்து துளசியே வரா மாதிரியே இருக்கும். அப்படியே கற்பனையில் மிதந்துட்டு இருப்பார். எங்கே பார்த்தாலும் துளசி மாதிரியே இருக்கும். அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கிறது, அவங்க அண்ணன் கிட்ட போய் கிஸ் பண்ண போகிறது, அந்த மாதிரி வந்து வெற்றி பயங்கரமாக வந்து துளசியை நினச்சிக்கிட்டு இருப்பார். அப்போது திடீர்னு உண்மையாகவே வந்து துளசி வீட்டுக்கு வராங்க. பாரு இப்போ கூட எனக்கு துளசி முன்னாடி வரா மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி வெற்றி சொல்லிட்டு இருக்கு. அது கூட இருந்தவங்களாம் வந்துட்டு உண்மையாகவே அவங்க வராங்க அப்படின்னு சொன்னதுமே அதை பார்த்து வெற்றிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. துளசி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.